வங்கி பணிகள் என்னைக்குமே எல்லாருக்குமே விருப்பமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதற்கான காரணம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வங்கித் தேர்வுகள் தற்போது நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளிலேயே மிகப்பெரிய ஒன்றாக மாறியுள்ளது. இந்த தேர்வுகளில் பங்கேற்கும் தேர்வர்களின் எண்ணிக்கையே இதற்கு காரணம். அரசு வேலையை விரும்புகிறவர்களில் பலர் வங்கிப் பணியில் சேரவே அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். ஆண்டுதோறும் பல ஆயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படுவதால் வங்கித் தேர்வுகள் திறமை படைத்தவர்களுக்கான சிறந்த களமாக விளங்குகின்றன. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வங்கிகள் தனித்தனியாக தேர்வுகளை நடத்தி தங்களுக்கான ஊழியர்களை தேர்வு செய்து வந்தன. ஆனால் 2011ஆம் ஆண்டு முதல் IPPS என்ற நிறுவனம் அனைத்து பொதுத்துறை வங்கிகளையும் ஒன்றாக இணைத்து எழுத்தர் மற்றும் வங்கி அலுவலர் ஆகிய இரு பதவிகளுக்கான போட்டித் தேர்வுகளை நடத்தி பணியாளர்களை தேர்வு செய்து வருகின்றது. மேலும் வங்கிப் பணிகளில் பொறியியல், விவசாயம், சட்டம் மற்றும் கணினி பட்டதாரிகளுக்கு பிரத்யேகமாக சிறப்பு அலுவலர் தேர்வும் நடத்தப்படுகிறது. ஒரு காலத்தில் வணிகவியல், கணக்கு பதிவியல் படித்தவர்கள் மட்டுமே வங்கிப் பணிகளுக்கு செல்ல முடியும் என்ற நிலை இருந்தது. ஆனால் இன்று கணித அறிவும் கணினி அறிவும் உள்ள எந்த ஒரு பட்டதாரியும் வங்கிப் பணிக்கு செல்ல முடியும். இதன் விளைவாக கடந்த சில ஆண்டுகளாக என்ஜினியரிங் பட்டதாரிகளும் அதிக அளவில் வங்கித் தேர்வை எதிர்கொண்டு வருவதாக கூறுகிறார் தனியார் பொறியியல் கல்லூரி முதல்வர் திரு சோமசுந்தரம். பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரை அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்க பிஇயில் 4 செமஸ்டர் ஒரு 6 செமஸ்டர் மேக்ஸ் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 40 கொஸ்டின்ஸ். ரெண்டாவது கம்ப்யூட்டர், அது ரொம்ப ஈஸி. தேர்டு ரீசனிங், அதுவும் பேஸ்ட் ஆன் பிஇ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 120 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 200 மார்க்ஸ் 120 மார்க்ஸ் அவங்களால ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக அவங்க பிஇ முடித்தவங்க பேங்க் எக்ஸாம் எளிதாக வந்துடலாம். வங்கித்துறையில் வழங்கப்படும் அதிக ஊதியம் மற்றும் பணிப்பாதுகாப்பு, நெருக்கடி இல்லாத பணிச்சூழலால் இன்று ஆண்களை விட பெண் பட்டதாரிகளே வங்கிப் பணிக்கு அதிகம் தயாராகின்றனர். வீட்டுக் கடன் வசதி, பண்டிகைக்கான கடன், வாகன கடன், கம்ப்யூட்டர் கடன் என பல கடன் சலுகைகள் வங்கிப் பணியாளர்களுக்கு குறைந்த வட்டியில் கிடைப்பதும் இளைஞர்களை அதிக அளவில் வங்கிப் பணிகளை நோக்கி ஈர்த்திருப்பதற்கு முக்கிய காரணம் என்கிறார் திரு சோமசுந்தரம். இன்றைக்கி அதிக அளவு மாணவர்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு போகணும் ஆசைப்பட்டாங்க. இப்போ அப்படி இல்லை. எல்லாருக்குமே இந்த பேங்கிங் செக்டார் மேலே அதிக அளவு ஒரு நாட்டம் இருக்குது. அதுவும் குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு சர்வே எடுத்ததில் கேர்ள்ஸ் தான் அதிக அளவு பேங்க் எக்ஸாம் கிராக் பண்ணுறாங்க. ஸோ ஈஸியான ஜாப், நல்ல சேலரி, டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு கவர்மெண்ட் லீவ்னா அவங்களுக்கும் லீவு. இதே நீங்கள் ஐடி செக்டார் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா கவர்மெண்ட் லீவ்லேயும் அவங்க ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சில நாட்களில் மட்டும்தான் அவங்களுக்கு விடுமுறை என்பது உண்டு. மேபி அவங்க நல்ல சேலரி வரும் அவங்களுக்கு ஐடியில். பட் அதிக அளவு அவங்களுக்கு டென்ஷன் இருக்கும். பட் பேங்கிங் செக்டாரில் அவங்களுக்கு லீவும் அதிகம், அவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி இருக்குது, நல்ல சேலரி. இப்போ உள்ள மாணவர்கள் அனைவருமே பேங்க் எக்ஸாமுக்கு அதிக அளவில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. வங்கித் தேர்வுகள் கொஞ்சம் சவாலானதுதான். பொது அறிவு, நுண்ணறிவு திறன், ஆங்கில அறிவு, பொருளாதாரம், வங்கித்துறை சார்ந்த கேள்விகளும் தேர்வு எழுதுபவர்களுக்கு சவாலை ஏற்படுத்துகின்றன. தொடர் பயிற்சிகளை மேற்கொண்டு கடினமாக உழைத்தால்தான் வங்கிப் பணிகளில் சேர்வது சாத்தியமாகும். தங்களுக்கான ஊழியர்களை தேர்வு செய்ய வங்கிகள் காத்திருக்கின்றன. திறன்களை வளர்த்து கொள்பவர்களுக்கு வங்கிப் பணிகள் கைக்கு எட்டும் தூரத்தில்தான் உள்ளன. சமீபத்தில் எந்தெந்த வங்கி தேர்வுகளுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குன்னு இந்த செய்தி தொகுப்புல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுத்துறை வங்கிகளுக்கான தேர்வை நடத்தும் IPPS நிறுவனம் 19,243 கிளர்க் பணியிடங்களுக்கான தேர்வை நடத்த உள்ளது. இளங்கலை பாடப்பிரிவில் ஏதேனும் ஒரு துறையில் பட்டம் பெற்றவர்கள் இந்த தேர்வை எழுத முடியும். தேர்வுக்கு விண்ணப்பிக்க காலக்கெடு முடிந்துள்ள நிலையில் தேர்வர்கள் தேர்வுக்கூட அனுமதி சீட்டை நவம்பர் 18ஆம் தேதி முதல் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்வர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதால் 4 கட்டங்களாக முதல்நிலை தேர்வு நடத்தப்படுகிறது. நவம்பர் 26, 27 தேதிகளில் முதல் 2 கட்டங்களாகவும்,
டிசம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் 3 மற்றும் 4ஆம் கட்ட தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. முதல்நிலை தேர்வு முடிவுகள் டிசம்பர் 3வது வாரத்தில் வெளியிடப்படும். அதன் பிறகு 31ஆம் தேதியும் 2017ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியும் முதன்மை தேர்வுகள் நடத்தப்படும். அனைத்து தேர்விலும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனங்கள் ஏப்ரல் மாதம் முதல் தொடங்கும். பொதுத்துறை வங்கிகளில் ப்ரொபேஷனரி ஆபீசர் எனப்படும் வங்கி அதிகாரிகளுக்கான தேர்வை நடத்தும் IBPS நிறுவனம் 8822 அதிகாரி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. 20 முதல் 30 வயதுள்ள பட்டதாரிகள் அனைவரும் இந்த தேர்வை எழுதும் தகுதியை பெறுகின்றனர். தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் காலக்கெடு முடிவடைந்துள்ள நிலையில் அக்டோபர் மாதம் முதல் தேர்வுக்கூட அனுமதி சீட்டை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். அக்டோபர் 16, 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் முதல்நிலை தேர்வு நடத்தப்படும். தேர்வு எழுதியவர்களுக்கான முடிவுகள் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்படும். முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி முதன்மை தேர்வுகள் நடத்தப்படும். கிராமிய வங்கிகளில் அலுவலக உதவியாளர் அதிகாரி பணியிடங்களுக்கான பொது எழுத்து தேர்வை IBPS அமைப்பு அறிவித்துள்ளது. மொத்தம் 16,560 பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன. அலுவலக உதவியாளர் பணிக்கு 8,824 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இது தவிர ஸ்கேல் 1 அதிகாரி பணிக்கு 5,539 இடங்களும், ஸ்கேல் 2 சிறப்பு அதிகாரி பணிக்கு 521 இடங்களும் நிரப்பப்படுகின்றன. அலுவலக உதவியாளர் மற்றும் ஸ்கேல் 1 அதிகாரி பணிக்கு விண்ணப்பித்திருப்பவர்கள் ஏதேனும் ஒரு பிரிவில் பட்டம் முடித்தவர்களாக இருக்க வேண்டும். ஸ்கேல் 2 அதிகாரி பணிக்கு விண்ணப்பிப்பவர்கள் குறிப்பிட்ட பிரிவு பட்டப்படிப்பில் 50% மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். 2 ஆண்டு பணி அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். ஸ்கேல் 3 அதிகாரி பணி விண்ணப்பதாரர்கள் பட்டப்படிப்பில் குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்றிருப்பதுடன் 5 ஆண்டு பணி அனுபவம் பெற்றவராக இருக்க வேண்டும். தேர்வு மற்றும் நேர்காணலில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தரப்படும் மதிப்பெண் அடிப்படையில் இந்த 56 வங்கிகளில் அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்களில் பணிபுரிய வாய்ப்பு தரப்படும். வங்கி பணிகள் எந்த அளவிற்கு இளைஞர்களை கவர்ந்திருக்குன்னு பார்த்தோம். இனி IBPS PO, கிளர்க், RRBன்னு இன்னும் சில மாதங்களே உள்ள தேர்வுகளுக்கு எப்படி விரைவாக தயாராகணும், எந்தெந்த பிரிவுகளில் நேர மேலாண்மையை கடைபிடிக்கணும்னு விளக்கம் அளிக்கிறார் போட்டித் தேர்வுகள் பயிற்சியாளர் திரு உமாசங்கர். இப்போ பேங்க் எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. இப்போ நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் அந்த செக்ஷன்ஸ் பண்ணும்போது பொதுவாகவே நமக்கு டைம் அதிகமாக எடுத்துக்குது. ஆனால் இப்போது இங்கிலீஷ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் ரீட் பண்ணால் we can get the answer. ஸோ ரொம்ப டைம் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட் வந்து இங்கிலீஷில் இருக்குது. சரி, இங்கிலீஷ் எந்த அளவுக்கு நமக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இங்கிலீஷ் ரொம்ப பண்ணோன்னா வித்தின் 5 மினிட்ஸில் நம்ம வந்து ஒரு 25 கொஷின்ஸ் 30 கொஷின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நமக்கு வந்து வித்தின் ஷார்ட் டைமில் நமக்கு நிறைய மார்க் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால இங்கிலீஷ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வங்கி தேர்வோட பாடத்திட்டம் குறித்து உமாசங்கர் சொன்னதை கேட்டோம். இப்போ முதல்நிலை தேர்வில் எந்த பிரிவில் எவ்வளவு கேள்விகள் கேட்கப்படும்னு அவர் சொல்றாரு, வாங்க கேட்கலாம். இப்போது ப்ரிலிமினரி எக்ஸாம் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து மெயினாக பெரிய ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு மாதிரி பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறது மோர் தேன் 20 lakhs பீப்புள் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதனால் அதில் நிறைய பேரை எலிமினேட் பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணுறதுனால ரொம்ப ஷார்ட் டியூரேஷனாக இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி ஸ்டேஜ் எக்ஸாமு. பொதுவாக ப்ரிலிமினரி ஸ்டேஜ் எக்ஸாம் வந்து 1 hour இருக்கும். அண்டு கிராம பேங்க்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 45 minutes தான் ப்ரிலிமினரி ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்கும். ஸோ வித்தின் ஷார்ட் டைமுக்குள்ளே நம்ம வந்து நிறைய ஸ்கோர் பண்ண பார்க்கணும். ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும் எக்ஸாமு. ஷார்ட் டியூரேஷனுக்குள்ளே நம்ம மேக்ஸிமம் கொஷின்ஸ் அப்பியர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம எந்தெந்த சப்ஜெக்டில் இருந்தால் கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 3 செக்ஷன்லேருந்து கொஷின் வரும். ஃபஸ்ட்டு வந்து நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ். நோட்டிஃபிகேஷனில் சொல்லிடுவாங்க தெளிவாக ஒவ்வொரு செக்ஷன்லையும் நமக்கு எத்தனை கொஷின் அப்பியர் ஆக போகுதுன்னு. இப்போ நியூமரிக்கல் எபிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு 40 கொஷின் வரும். அண்ட் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இங்கிலீஷில் ஒரு 20 கொஷின்ஸ். இல்லைன்னா எப்படி பிரிப்பாங்க, 35, 35, 30 டோட்டலாக ஒரு 100 கொஷின்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. டைம் வந்து 1 hour ஆர் 45 minutes. 45 minutesனால் இதில் ஒரு 40, இதில் ஒரு 40 அந்த மாதிரி 2 செக்ஷன் மட்டும் கொடுப்பாங்க. இப்போ கிராம பேங்க் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, இந்த 2 செக்ஷன் மட்டும் தான் கேட்க போகிறாங்க. 40 கொஷின்ஸ் 40 கொஷின்ஸ் ஈச். ஸோ வித்தின்
1 ஹவருக்குள்ளே கிராம பேங்க் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் 45 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றால் அடுத்து முதன்மை தேர்வுதான். அதற்கான பயிற்சி குறித்தும் உமாசங்கர் சொல்வதை இப்போது கேட்கலாம். இப்போ மெயின் எக்ஸாமில் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ மெயின் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 செக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு நியூமெரிக்கல் எபிலிட்டி, செகண்ட் ரீசனிங், 3வது இங்கிலீஷு, 4வது ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, 5th வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ். இதுலேயும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க எப்படி ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அப்பியர் ஆகும் அப்படின்ற பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஆன்லைன் எக்ஸாமாக இருக்கிறதுனால தே ஆர் ஈஸிலி மேனிப்புலேட்டிங் டைம் எவ்ரிதிங். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கம்போசிட் டைமாக தான் 2 hours or 2 hours 15 minutes அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ வந்து கம்ப்யூட்டர்லேயே ஆன்லைன் டிஸ்பிளே கொஷின்ஸ்லாம் ஆன்லைனில் டிஸ்பிளே ஆகிறதுனால தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ நியூமெரிக்கல் எபிலிட்டியில் 40 கொஷின் வருது அப்படின்னா அவங்க தெளிவாக சொல்கிறாங்க 35 minutes கொடுப்போம் இதுக்கு அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் 35 minutes ஆயிடுச்சுன்னா அந்த கொஷின் டிஸப்பியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ரீசனிங் வருதுன்னா ரீசனிங்கில் 40 கொஷின் கேட்குறாங்கன்னா அதுக்கு ஒரு 35 minutes. ஸோ இண்டிவிஜுவலி செப்பரேட்டட் அலாட்டட் டைம் இப்போது மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40 கொஷின் வரும், அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 40 கொஷின் வரும், அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜில் ஒரு 40 கொஷின் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கிங்கில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வச்சுருக்காங்க. இதே நியூமெரிக்கல் எபிலிட்டினா 40 கொஷினுக்கு 50 மார்க்ஸ் கொடுப்பாங்க, ரீசனிங்க்கு வந்து 40 கொஷின்ஸ்க்கு 50 மார்க்ஸ் கொடுக்குறாங்க, இங்கிலீஷில் 40 கொஷின்ஸ்க்கு 40 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க, ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஷின்ஸ்க்கு 40 மார்க்ஸு, அதே நேரத்தில் கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு வந்து 40 கொஷின்ஸ்க்கு 20 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆக டோட்டல் பண்ணிங்கன்னா மொத்தம் 200 மார்க்ஸுக்கு நம்ம எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம். ஸோ 200 மார்க்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோன்னா நம்ம எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு பாசிங் பர்சன்டேஜ்னு பார்த்தாலே ஒரு 60 to 70% நம்ம ஸ்கோர் பண்ணோன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் we can score more than 70%. நல்ல 70% மேலே நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்ம இருக்க முடியும். கணிதம் வங்கி தேர்வோட கடினமான பகுதியே இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் எனப்படும் கணித பிரிவுதான். இந்த பிரிவுக்கு எப்படி தயாராக வேண்டும் என்றும் உமாசங்கர் கூறுவதை இப்போது கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா மெயின் செக்ஷன் நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் தான் நமக்கு வந்து ரொம்ப டைம் கன்சூமிங் செக்ஷன். மற்ற செக்ஷன்ஸ்லாம் தியரியாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம மூவ் பண்ணி போயிடலாம். ஆனால் இதுக்கு வந்து டைமிங் பொதுவாக அதிகமாக எடுக்கும், அதனால் நம்ம செலக்ட் பண்ணுவோம் ரொம்ப பக்காவாக. இப்போ இந்த பை சார்ட் வந்து எப்போவுமே ஈஸியாக இருக்கும், அது நம்ம பண்ணிக்கலாம் எப்போவுமே. அதேமாதிரி பார் சார்ட் என்றைக்குமே நமக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம பண்ணால் டைம் சேவ் டெக்னிக் பண்ணலாம். இங்கே வேர்ட் சம்ஸ் பொதுவாகவே டைம் அதிகமாகும், வேர்ட் சம்ஸை கொஞ்சம் கடைசியில் பண்ணிக்கிறது நல்லது. சிம்பிளிஃபிகேஷன் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட்லேயே பண்ணுறது நல்லது. ரீசனிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷன், டேட்டா சஃபிஷியன்சி இதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். டைம் இருந்தால் தான் கேம்ஸ் ப்ரிஃபர் பண்ணணும், கேம்ஸை முடித்தா தான் நம்ம அந்த ஆர்குமெண்ட்டு, அசம்ஷன்ஸ், இம்ப்ளிசிட் பேஸ்டு கொஷின்ஸ் அதெல்லாம் அட்டன் பண்ணணும். இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸ் பிளேஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வித்தின் டைம் லிமிட்டுக்குள்ளே நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை பற்றி நம்ம திங்க் பண்ண முடியும். இண்டிவிஜுவல் கட் ஆஃப் வங்கி தேர்வில் மதிப்பெண் கணக்கிட பயன்படுத்தப்படும் முக்கியமான ஒன்று, அதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஒரு கேண்டிடேட் வந்து நியூமெரிக்கல் எபிலிட்டியில் 40 கொஷின்ஸு அண்ட் ரீசனிங் எபிலிட்டியில் ஒரு 40 கொஷின்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு செக்ஷன்லையுமே 40 கொஷின்ஸ் இருக்குது. 80 கொஷின் பண்ணாலே எவ்வளோ ஒரு 50 100 மார்க் கிடைக்க போகுது. அவர் வந்து இந்த ரெண்டு செக்ஷனையும் ஃபுல்லாக பண்ணிவிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தாருன்னா அவருக்கு வந்து கண்டிப்பாக ரிசல்ட் வராது. என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து ஐபிபிஎஸ் இருக்கட்டும் இல்லை எஸ்பிஐ இருக்கட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா செக்ஷன்லையுமே மினிமம் மார்க் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் அவங்க மினிமம் மார்க் சொல்லுவாங்க, அவ்வளோ மார்க் வாங்கி இருந்தால் தான் நம்ம வந்து பாஸ்ன்னு சொல்ல முடியும். இப்போ டோட்டல் மார்க் எல்லாத்த விட அதிகமாக எடுத்திருந்தாலும் இண்டிவிஜுவல் செக்ஷனில் நம்ம வந்து பாஸ் ஆகலை அப்படின்னா அதாவது மினிமம் ஸ்கோர் ஒவ்வொரு செக்ஷனில் எடுக்கலை அப்படின்னா நம்ம வந்து குவாலிஃபைட் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூமெரிக்கல் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா 40 கொஷின்ஸ் இருக்கும், 50 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நம்ம சேஃபர் சோன் என்னென்னா மோர் தேன் 50% எடுக்கிறது நல்லது. இப்போ 40 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 18 கொஷின் பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன். 18 கொஷினாவது கரெக்டாக பண்ணால் தான் குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க. நம்ம ஒரு மோர் தேன் 50% ஒரு 22 23 கொஷின் பண்ணி வச்சோன்னா நம்ம சேஃபர் சோனில் இருப்போம். அண்ட் சம்டைம்ஸ் இது பொதுவாக பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் கேடரில் கொஞ்சம் அதிகமாக வரும். 40 கொஷினுக்கு ஒரு 20 கொஷின் இல்லை 18 கொஷின் மினிமம் குவாலிஃபிகேஷன் வைப்பாங்க. அதே ஆஃபீஸர் கேடர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 13 தான் இருக்கும். பொதுவாக ஆஃபீஸர் கேடர் எக்ஸாம்ஸ் கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து டஃப்பாக இருக்கிறனால பொதுவாகவே மார்க்ஸ் கம்மியாக வரும்.
ஸோ நம்ம ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி மினிமம் ஸ்கோர் எடுக்கிறது நல்லது. பட் ஓவராலாக எல்லா எக்ஸாமே நம்ம வந்து 60 to 70% ஸ்கோர் பேங்க் எக்ஸாம் வந்து எடுத்தால் தான் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். அதனால் எல்லாத்துலேயுமே ஒரு 50% மேலே பண்ணுறது சேஃபர் சோன். அதே மாதிரி ரீசனிங் எடுத்துக்கிட்டாலும் மோர் தேன் 50% கொஷின் பண்ணி வைக்கிறது நல்லது. அண்ட் இங்கிலீஷ் ஒரு 70-80% வரை நம்ம பண்ணலாம். ஏன்னா வித்தின் டைம் லிமிட்டுக்குள்ளே நிறைய பண்ண முடியும். அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் கூட 40க்கு 40 கூட பண்ணுறது நல்லது. ஏன்னா டைம் நிறைய ஆகாது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் அவேர்னஸ் மெயினாக இந்த லாஸ்ட்டு 3 செக்ஷனுக்கும் நமக்கு டைம் ப்ராப்ளமாக இருக்காது. அதனால் மேக்ஸிமம் பண்ணிடுங்க. இதில் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி ஆகணும், டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த செக்ஷனில் ஃபஸ்ட்டு இதில் ஒரு 25, இதில் ஒரு 25, ரெண்டையும் முடிக்க பார்க்கணும். 25 பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம டைம் இருந்தது அப்படின்னா நம்ம அடுத்து மறுபடியும் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டைம் இல்லைன்னா அதோட நிறுத்திக்கலாம். ஸோ மினிமம் ஸ்கோர் செக்ஷனல் கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் எப்போவுமே இருக்கணும். ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லையும் நம்ம மினிமம் ஸ்கோர் எடுத்தால் தான் நம்ம குவாலிஃபைடு. ஸோ மினிமம் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக முக்கியம். ஸோ 2 கண்டிஷன் வச்சுருக்காங்க. இண்டிவிஜுவல் ஸ்கோரும் பாஸ் பண்ணணும், அதாவது செக்ஷனல் கட் ஆஃபும் பாஸ் பண்ணணும், டோட்டல் ஸ்கோர்லையும் ரொம்ப அதிகமாக வரணும். டாப் ஸ்கோருக்கு மட்டும்தான் தே வில் ஆஃபர் போஸ்டிங். ஸோ ஒரு 8500 போஸ்ட் தான் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க. இப்போ IPSPO அப்படின்னா டாப் மோஸ்ட் 8500% டோட்டல் கட் ஆஃபில் வரணும். இண்டிவிஜுவல் குவாலிஃபிகேஷனும் ஆயிருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். பயனுள்ள ஆலோசனைகளோடு மீண்டும் சந்திப்போம். இது அறிவை விரிவு செய்யும்.